ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சு சாதம் வடிச்சிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி மோர் குழம்பு தான். மோர் குழம்பு நிறைய விதத்தில் செய்யலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வதக்கி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அது கூடவே துவரம்பருப்பு, வரமிளகாய், ஜீரகம், பெருஞ்சீரகம் இதையுமே சேர்த்து அரைச்சி தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு நாம் அடித்து வச்சுருக்க மோரோடு அதுக்கு சேர்த்து கலந்துடணும். மோர் குழம்பு அப்படின்றதால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் தான். ரசப்பொடிக்கு பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதோடு சேர்த்துடணும். நேற்றே பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கும்போது உளுந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு உளுந்து வடை போடலான்னு சொல்லிவிட்டு இப்போ மோர் குழம்பு ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை இதோடு சேர்த்துட்டோன்னா சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரி மேலே நுரை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ சாதம், மோர் குழம்பு, ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா உளுந்து வடையுமே போட்டு எடுத்துட்டேன். நான் வடை போடுறதுக்காக கொஞ்சமாக தனியாக மோர் குழம்பு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வடை போட்டோன்னா எல்லாமே குழம்பு எல்லாமே வடையிலே இழுத்துக்கும். அதனால் தனியாக வச்சுட்டு லஞ்சுமே பேக் பண்ணிவிட்டேன். மோர் குழம்பு, வடை, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பாவக்காய் பகோடா இருந்தது, அதை வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ராகி அடை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல்.